இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுதான் பிரியாணி தம்மர். இந்த பிரியாணி தம்மர் நான் 30 நிமிஷம் செட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஓபன் பண்ணிடுங்க. இது என்ன செய்யுதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுல வச்சிருங்க. பாருங்க, ஜென்ரலா நீங்க சும்மா ஒரு வெயிட் வச்சு வடிச்ச தண்ணி வச்சு போடணும்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல. நீங்க வடிச்ச தண்ணி வச்சு போட்டீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணும்போது தண்ணியா ஊத்தும். இந்த தட்டுல இருந்து வெறும் தண்ணியா ஊத்தும். இப்ப நீங்க தம்மரோ இல்ல விறகடுப்புல நெருப்போ போட்டீங்கன்னா இந்த தட்டுல வந்து சொட்டு தண்ணி கூட இருக்காது. அப்போ அந்த தண்ணி எதுவுமே உள்ள போகாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, அப்படியே கிட்ட வந்துருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கும்பகோணம் தானே. கும்பகோணத்துல இருந்து பாலாஜி வந்திருக்காரு. இவருக்கு ஒரு 5 days ட்ரைனிங் தர போறோம். அண்ணன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சேதுபதி அண்ணனும் வந்திருக்காரு. இவருக்கு ஒரு 5 days ட்ரைனிங் தர போறோம். என்ன ஆகும்னா இந்த இடம்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கும். தண்ணி சொட்டி 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 இந்த இடம் வெள்ளையா இருக்கும். இப்ப நம்ம விறகு அதே நெருப்புல போட்டோம்னா இந்த மாதிரி சுத்தமா எங்குமே அந்த வெள்ளையா தெரியாது. கேஸ்ல போட்டாலும் இப்ப ஏன் தெரியலன்னா இந்த பிரியாணி தம்மர் யூஸ் பண்றதுனால தான் தெரியல. நான் சொல்ற டைமிங்கு, நான் சொல்ற கேஸ் செட்டப், இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. பிரியாணி பண்றது ஒரு கஷ்டமே கிடையாது. யாரு வேணாலும் பண்ணிடலாம். ஆனா அதை நான் சொல்றத நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்துல நம்ம தினேஷ் அண்ணா கிட்ட பிரியாணி மாஸ்டர் எப்படி ஆகிற ட்ரைனிங் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நம்ம ஏரியால எவ்வளவு பிரியாணி கடை இருக்கு. எல்லா கடையும் டேஸ்ட் கொடுக்குறாங்க, ரேட்டும் கொடுக்குறாங்க. அது எல்லாத்த விட எல்லாருக்கும் பயனடைகிற வகையில சீப் அண்ட் பெஸ்டா நல்ல தரமான ஒரு பிரியாணி கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல அண்ணோட ட்ரைனிங் வந்திருக்கோம். கண்டிப்பா அதை கத்துக்கிட்டு அண்ணனோட பிளஸிங்ல கோயம்புத்தூர் மக்களுக்கு கூடி சீக்கிரம் ஒரு தரமான பிரியாணி அண்ணனோட காத்துட்டு இருக்குன்னு ப்ராமிஸ் பண்றோம். நன்றி மக்களே.